கார்ல இடிச்சவனை கூட மன்னிச்சு விடுறேன் போடா அப்படிங்கிறோம். ஆனா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, நீ எப்படி சொல்லுவ? ஒத்த கதை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, நீ எப்படி இதை செய்வ? ஏன் நமக்காகவே வாழ்றா, நமக்காகவே தியாகம் செய்றா, நமக்காகவே கஷ்டப்படுறா, நமக்காகவே இருக்கிறா, ஏன் அதை பார்க்க முடியாது? அடுத்தவனை மன்னிக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் சொறி சொல்றதும் முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை பொண்டாட்டிக்கிட்ட சொறி சொன்னா, ஒரு தடவை புருஷன்கிட்ட சரிங்க தப்பு தான் நான் செஞ்சேதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க மாட்டாதா? பிரச்சனை அதோட முட்டு பெறாதா? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறமே. கௌரவத்தை பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷனுக்கிட்டையும் விட்டு கொடுக்காத குடும்பமா நாம இருந்தா எப்படிங்க சந்தோஷமா வாழ்றது? அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் விட்டு கொடுக்குறோம், எல்லார்கிட்டையும் தலைக்குனிவை ஏற்படுத்துறோம், எல்லார்கிட்டையும் நல்லவனா இருக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ தம்பி. தோத்து போறது கூட ஒரு சந்தோஷம் தாங்க. நம்ம ரொம்ப மனசுக்கு விருப்பமானவங்கள்ட்ட தோத்து போறதே ஒரு இன்பம் தான். அவங்கள ஜெயிக்க விட்டுட்டு அதுல ஒரு சந்தோஷம் பார்க்கணும். ஆனா நம்ம ஆளு பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தோக்க மாட்டான் பாருங்க, எல்லார்கிட்டையும் தோத்து போவான், பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போக மாட்டான். பெண்களும் தான் புருஷனுக்கிட்ட தோத்து போக மாட்டேங்கிறான். யாராருக்கிட்டயே சொறி சொல்றோம். நாம டவுன்ல நடக்கும்போது எவனாவது ஒருத்தன் காலம் மிரிப்பான், மிரிச்சவன் அவன் இருக்க நாம பாஞ்சி சொறி என்றுவோம். அவன் தான் மிரிச்சு நிற்பான், நாம சொறி சொல்லுவோம். அவன் சொறி சொன்னா கூட நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்றான். அவன் மிரிச்சு நம்ம செருப்பு வந்திருக்கோம், சார் நான் செருப்பு பண்ணி தரேன், பிரச்சனை இல்லைப்பா நீ போப்பா அப்படின்றவோம். சில 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 பெண்கள் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லணும். சந்தோஷமா சொல்றா அவ கேட்பா, இன்னைக்கு எந்த ஷர்ட்டை போடாடியான்ட்டு. அவ ரெடியா வச்சிருப்பா, இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள், இந்த ட்ரௌசருக்கு இந்த செட், இந்த சாரத்துக்கு இந்த செட், அவ ரெடியா வச்சிருப்பா. அவ அந்த ஃபங்க்ஷனை பாப்பா, இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், வெள்ளை ஷர்ட்டை போட்டு போங்க. ஓகே டி. ஒரு மாப்பிள்ளை வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பாப்பா, கொஞ்சம் இருங்க முடி சரியில்லை, சிவி. ரொம்ப இறக்கம் கூட இருந்தா வேற மாதிரி நடப்பாள், முடிய கொஞ்சம் குழைச்சு விடுவாள். ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து, போயிட்டு வாங்க இப்படியே, அப்படியும் நடக்கும். நான் என்ன சொல்றேன்டா, ஒரு கணவன் மனைவி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும், எப்பவுமே எப்பவுமே பேசணும். இந்த போன் இருக்குதே, இந்த போன் வந்ததுக்கு பிறகுதான் டிவோர்ஸ் கூட. இந்த போன் பேர் என்ன? தொலைத்தொடர்பு சாதனம். தொடர்பு சாதனம் அதான போனே. சத்தியமா இந்த போன் வேலை என்ன தெரியுமா? தொடர்பை இல்லாம பண்றது. இந்த போன் வந்துட்டு பிறகு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கதை இல்லை. அவர் ஒரு ஃபேஸ்புக்கில், அவ ஒரு ஃபேஸ்புக்கில். சிலர் பொண்டாட்டிய தோட்டத்தை விட போன தோட்டத்தை தான் கூட. விளங்கிட்டா? பொண்டாட்டிக்கு காய்ச்சல், பொண்டாட்டியில சல்வார்கிட்டு பீத்தல், இதெல்லாம் அவருக்கு விளங்குறல்ல. போன்ட கவர் மாத்தணும், உறைஞ்சி பட்டுட்டு இந்த போனுக்கு உடுப்பு எடுக்கிறதுல கவனமா இருப்பார். விளங்கிட்டா? இந்த போனுக்கு டெம்பர்ட் ஸ்டிக்கர் அது போடணும், கீழ்பட்டு வெடிச்சிருக்கி. அங்க பொண்டாட்டிக்கு பல்லாடு, பல்லு வலியோட அவள் துடிக்காள், அது விளங்குறல்ல. உண்மையிலேயே அந்த கணவன் மனைவிங்கிறவங்களுடைய அந்த பேச்சு தொடர்பை நடுவுல நின்று கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பிதான் இந்த போன். பேச்சு இல்லை. அந்த கல்யாணத்துக்கு முன்ன மாஷா அல்லாஹ் எப்படி பேசினாங்கன்னு தெரியுமா? இந்த போனாலாம் கல்யாணமே நடந்திருக்கும். ஒரு மிஸ்கால் போய் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஹலோ, அப்புறம் இந்த பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாம கடைசியா பிறகு அப்புறம் மறுவா என்னண்டா இனி என்ன எல்லாம் கதைச்சு முடிஞ்சா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பான், சாப்பிட்டேலாண்டு. நீங்க முதல் கேட்டு நான் சொன்னேன். சொல்லிட்டே இல்ல. சரி, ஊர்ல மழையா? இங்க என்ன விவசாயம் பண்றியா நீ? என்னையாலும் கலைக்கணும். இல்ல ஒன்றும் இல்ல, தூக்கம் இருக்கு, நேரம் 12 மணியா போய்த்து போனை வைக்கணும். இன்னைக்கு தூக்கம் இருக்கு, நீ போனை அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கு, உன்னோட மூச்சு காத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
இவ்வளவு பாசமா இவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு அவள் கல்யாணம் முடிச்சிருவாள். கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் போனது பிறகு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் எடுப்போம். ஹலோ, என்ன அந்த போனை வைக்காதண்டு கெஞ்சின புருஷன் தானா இது? அவர் தானா இது? அட்ரஸ் நம்பரை பிள்ளையா எடுத்துட்டோமோ? நம்பர் அவருக்கு பாப்பாள். சரி, அவர் தான். ஹலோ, என்ன இந்த ஒன்றுமில்லாட்டி வை. இப்படி ஒரு வாழ்க்கை ஏண்டாம்பி? நம்ம பொண்டாட்டி தானடாப்பா, பேசினா என்ன? நம்ம புருஷன் தானே, பேசினா என்ன? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா கேட்குறேன், கல்யாணம் முடிச்சதவரை பேசுறதுக்கு என்ன இருக்கு? லவ் பண்ணக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேல நீங்க? எவ்வளவு வந்துச்சு, கடல் கடலா வந்துச்சு. போதா குறைக்கு மட்டக்களப்புல ஆக்சிடென்டாம் கேள்விப்பட்டான். அது எனக்கு அவளுக்கு என்ன கொண்டு கதைக்கணும். நியூசிலாந்துல அந்த ஷூட்டிங் பார்த்தா, வீடியோ பார்த்தா? இல்லப்பா சிஷ், நான் பார்த்தேன். உனக்கு என்னத்துக்கு? எங்கெல்லாம் போகுது தெரியுமா? ஸோ நான் என்ன சொல்றேன் என்றால், புருஷன் பொண்டாட்டி பேசணும், கதைக்கணும். நீங்க எவ்வளோ பிஸியா இருப்பீங்க, நீங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க, ஆனா கண்டிப்பா உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. மனைவியோடு கண்டிப்பா பேசுங்க. காலையில ஏழியா எழும்பிக்கிட்டு ஓடி போய் பிஸ்னஸை கவனிச்சு அங்கே வேலையிறாக்களை சம்பளம் கொடுத்து கணக்கு பார்த்து லொரி எல்லாம் அனுப்பி வேலையிறாக்கள் விட்டு விட்டு பேச்சு பண்ணால் கடைசியை கணக்கு பார்த்து முடிச்சு கடை ஊட்டி கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டு வரக்குள்ள 10 மணி ஆகி ஊட்ட வெறும் வரைக்கும் பொண்டாட்டி சில விஷயங்கள்ல தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து பொறுக்க வச்சு காத்துக்கிருப்பாள் புருஷன்கிட்ட கதைக்கணும்ட்டு. ஏன்டா அவ அஞ்ச பிசி. வீட்டு லைஃப் அப்படித்தான் இருக்குது. வீட்டு வாழ்க்கை முதல் தான் கூட்டு குடும்பம், இடையில மதிலும் இல்லை சுவரும் இல்லை, எல்லா பெண்களும் ஒன்று கூர்ந்து அப்படியே கூடி ஆளுக்கால் தலை பார்த்து கதைகளை கதைச்சி கஷ்டங்களை பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த லைஃப் கிடையாது. தலைக்கு பேனுக்கு எண்ணெய்க்கு போட்டு போட்டு சீப்பிடிக்கு வாழ்ந்து இந்த தலை பார்க்குற கேசி, அவள் இங்கே வர கேசி, நீ அங்கே போகிற கேசி, ஒன்றுமே தேவையில்லைன்னு பிரித்து வச்சுட்டோம். ரைட். அப்போ பேனுக்கு மருந்தை போட்டு போட்டு அவள் இருக்காளா, போனுக்கு லொக்க போட்டு போட்டு நீ இருக்கியா, நைட்டு அவள் வருவார். வந்தோடனே இவள் காத்துக்கு இருப்பாள். ஏன்னா காலையிலேருந்து அவள் பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஒழும்பு ஆட்டா வந்துடும். ஸ்கூலுக்கு போகணும், எடுத்து யூனிவர்த்தை போட்டு டிஃபனை செஞ்சு அதை செஞ்சு நூல் சரியாக்கி போட்டால் ஆட்டை விட்டு வச்சு அனுப்பியோடோ பா என்னது பிறகு நான் புருஷனுக்கு சாப்பாட்டை செஞ்சு அனுப்பி எல்லாம் செஞ்சோட்டும், பகலைக்கு சாப்பாடு சமைச்சு எல்லாம் செஞ்சோட்டும். அப்படியே இருக்கக்குள்ள பிள்ளைகள் வரும், பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி குரான் கிளாஸுக்கு அனுப்பி வீட்டு வேலைகளை பார்த்து அதை இதை தூத்து இருக்கிற உடுப்பை கழுவி நாளைக்கு போகிறதுக்கு ரெடியாக்கி எல்லாம் செஞ்சுட்டு கொள்ள இரவாகி மாப்பிள்ளை வீட்டை வரக்கொள்ள அப்பாடா புருஷனோட கதைப்பமோண்டோட்டோ இஞ்சே வேண்டா என்ன நொஞ்சே இல்ல என்ன லொல்ல உங்களோட உமா என்ன எங்கட உமா மனுஷன் டென்ஷன்ல வரான், கொஞ்சம் பேசாம இருக்கியா, வாயை வச்சுக்கு வள 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 வள. இப்பதான் அவள் கதைக்க தொடங்கினது. நாம கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி கண்டிப்பா ஒரு கனவு மனைவி உறவு நல்லா இருக்கணும்னா அவங்கள்ட்ட குட் லெசனிங் இருக்கணும். நல்லா கேளுங்க, கதைக்கிறத கேளுங்க. சில பெண்கள் ஒரே சம்பவத்தை 9000 தடவை சொல்லுவாங்க. அவளுக்கு மறந்து வைத்து, அவளுக்கு அதான் தெரியும். புருஷன்ட்ட சொல்லுவார், நான் 9 வயசா இருக்கக்குள்ள சின்ன பருவத்தில் ஒரு நாள் ஓடி போய் உளுந்து என்ற மூக்கு நசிஞ்சவங்கள அவனுக்கு பாடம் அதை 15 தடவை சொல்லியிருப்பாள். 16வது தடவை சொல்லக்கொள்ள அதை புதுசா சொல்ற மாதிரியான்னு கேட்டா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய் பா எனக்கு பாவண்டி என்று சொன்னா அவளுக்கு பாவண்டா. அவள் வேற யாரோட கதைக்கிற, நாம கதைக்கிறத கேட்காட்டி கேட்கிற ஒருத்தன் பெறுவான், குடும்பம் பிரிஞ்சிடும். இல்லைங்கிட்டா இதான் பார சிக்கல. நீங்க போனை தூக்கி கதைக்கல, போனை தூக்கி நான் என்ன என்று கேட்குற அந்த நேரம் எவனாலும் ரோங் நம்பரில் ஒரு கோல் எடுத்து கதைச்சோடனே சரி டைம் பாஸ், இவனுடைய கதைப்பம் பண்ணி அவனுடைய கதைச்சு கட்டியிருப்பான். பிறகு நீங்கள் கோல் எடுக்கக்குள்ள நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையா வேறு ஒரு தொடர்பில் இருப்பாள் அவள். கதை முடிஞ்சு. தயவு செஞ்சு கணவன் மனைவி பேசணும், நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் வெளியூர் போனாலும் சரி,
வெளி மாவட்டத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் கடையில் இருந்தாலும் சரி, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க ஒய்ஃபுக்கிட்ட. என்ன நடக்குது, பிள்ளைகள் வந்துட்டா, சமைச்சிட்டீங்களம்மா, சாப்பிட்டீங்களா, என்ன கறி. ஒரு மனுஷனுக்கு 5 தேவைகள் இருக்குது. இந்த 5 தேவைகளில் எங்க குறை இருந்தாலும் உளவியல் ரீதியான பாதிப்பு வரும். அதை நீட்ஸ் தியரி என்று சொல்லுவாங்க. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த அன்பு தேவை என்பது அதிகமாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் தான். ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அன்பு தேவை, என்னோட அன்பா இருக்காரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. திடீரென்று ஒரு நாளைக்கு முடிவு எடுத்துருவா. இன்றைக்கு அவர் கோல் எடுத்து சாப்பிட்டான்னு கேட்டா தான் சாப்பிட்ற பாப்போம். அன்றைக்கு சத்தியமா அவங்க கேட்க மாட்டான், பட்டணி. சரி, இரவைக்கு கேட்டா சாப்பிட மாட்டேன்டா, இரவைக்கு கேட்க மாட்டான். அவன் வந்தவன சாப்பாட்டை அப்படியே மூட்டி வைப்போம். நம்மள்கிட்ட சாப்பிட்டேலா என்று கேட்பார் என்னோட பக்கத்தில் போய் நிற்பா. கேட்க மாட்டான். பட்டணியே படுப்பா. நான் கேட்கிறேன், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு தட்டில் சாப்பிட்டாங்க தானே, நம்ம கூட்டி வச்சு சாப்பிடாட்டியும் ஒரு வாய் ஊட்டி விட்டா என்ன, சாப்பிட்டேம்மா, கூட இருந்து சாப்பிடேன் சொன்னா என்ன. சில பெண்கள் புருஷனோட தான் சாப்பிடணும் என்று 12 மணி ஆனாலும் காத்துக்கு இருப்பா. இவரை கணக்கு அவள் 10 மணி சாப்பிட்டு இருப்பா தானே. தனியாக உட்கார்ந்து மாங்கணும் மாங்கக்குள்ள பார்ப்போம், கூப்பிட்றாராண்டா, கூப்பிடல, அப்படியே படுத்துருவாள் பட்டணி. தயவு செஞ்சு கனவு மனைவி பேசுங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில் இந்த அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மாப்பிள்ளை ஆண்கள் பெரும்பாலும் இந்த அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது குறைவு. ஆனால் பெண்கள் பெரும்பாலும் அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதிகம். திடீரென்று ஒரு கேள்வி கேட்பா, நேற்று நான் என்ன கலர் செல்வார் கிட்ட போட்டுக்கிறேன். நம்மள ஆளுக்கு சத்தியமாக நினப்பு வராது, ஒரே மழுப்பலா தான் இருக்கும். குத்து மதிப்பா ஒரு கலர் சொல்லுவார், அது இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு உங்களோட கடையில் வேலையிற பிள்ளைகளை உடுப்பு தான் நினைப்பிரிக்கும், எங்கட உடுப்பு உங்களுக்கு நினைப்பிரிக்காது, கதையை விடுங்க என்று கணக்கு போட்டுருவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சஹாபாக்கள் பள்ளிவாசல் முற்றத்தில் மல்யுத்தம் விளையாடுறாங்க. மல்யுத்தம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்றாங்க, யா ஆயிஷா சிவப்பி, யா ஹுமைரான்னு சொல்றாங்க, சிவப்பி என்று கூப்பிடுறாங்க. அதாவது அது கூட பெண்களுக்கு விருப்பமானது. புருஷன் நமக்கென்று விசேஷமா ஒரு பேர் வைக்கணும் என்று பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சில நேரம் குடும்பத்தில் அதை சுருக்கி வச்சிருப்பாங்க. புருஷன் இன்னொரு பேர் வைக்கணும் நமக்கு, இது சில பெண்கள் எதிர்பார்க்கறது தான். நாம செல்லம்மா ஆயிஷாங்கிறது ஆயிஷ் என்றா கூட சந்தோஷம் தான். என் புருஷன் எனக்கு ஆயிஷன்னு சொல்றது. அவர் தனியா, அவர் மட்டும் ஸ்டைலா, அவர் மட்டும் விசேஷமா என்ன டார்லிங் எம்பார், என்னம்மா எம்பார், உம்மா எம்பார், அது ஜவுஜ் எம்பார். பெண்களுக்கு அது பிடிக்கும், விளங்கிட்டா? அப்ப ரசூலுல்லாஹ் சிவப்பி அப்படி என்று கூப்பிட்டேன்னு, என்னங்க மல்யுத்தம் விளையாடுறாங்க, பார்க்க போறீங்களா? பார்க்க போறேன்டாங்க. அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கிற தூண்ல கையை இப்படி ஊன்றிக்கிட்டாங்க, கையை ஊன்றிக்கொண்டு நின்றார்கள். அவர் தோளில் என் நாடியை வைத்தேன், அவர் கன்னத்தில் என் கன்னத்தை வைத்தேன், அவர் உடம்புக்கு மறைய என்னுடைய உடம்பை வைத்தேன், விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆயிஷா நாய் பார்க்குறாங்க. சரியா? நாம கூப்பிட்டு, அம்மா நான் யானை ஊர்வலம் போகுது, பார்க்க போறியாம்மா? ஓ வாரன்ட்டு வந்து அப்படியே கன்னத்தில் கன்னத்தை வச்சா, சரி தள்ளி இல்லை அந்த ரொட்டிக்கிட்டு. இது நாம ஆயிஷா நாய் சின்ன ஆளா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பெரிய ஆளு. நபி பட்டம் கிடைச்சது 40 வயசுல, மதீனாக்கு வந்தது 53 வயசுல. அதுக்கு பிறகுதான் ஆயிஷா நாயோட வாழ்க்கை. அப்போ 55-56 வயசுல நடக்கிற கேஸ் இது. கன்னத்தில் அப்படியே கன்னத்தை வச்சு உடம்போட அப்படியே ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட்டு பார்த்தது பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, போதுமா, ஹல் யக்ஃபிகி ஆயிஷா, போதுமா என்று கேட்டாங்க. ஆயிஷா நான் இல்லைன்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது பிறகு, போதுமாம்மா, இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டாங்க, போதுமா,
இல்லை. ரசூலுல்லாஹி கேட்குறத விட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் பார்த்தாங்க, கேட்குற மாதிரி இல்லை. அவங்க சொன்னாங்க இல்லை போதும் பண்ணாங்க. சரி போங்கன்னுட்டாங்க. திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, முதல் தடவை ரசூலுல்லாஹ் போதுமான்னு கேட்கும்போது எனக்கு போதுமா தான் இருந்துச்சு, எனக்கு முழு திருப்தி. ஆனா இப்ப நான் விளையாட்டை பார்க்கல, எனக்காக கையை எவ்வளவு நேரத்தைக்கு ஊண்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். எப்படி டெஸ்டிங். புருஷன் எனக்காக கையை இப்படி ஊன்றிக்கிட்டு எவ்வளவு நேரம் நிற்காரு, நம்மளோட எவ்வளவு இறக்கம் இருக்கு இவருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்றுட்டு போதாதண்டு பரவாயில்லையே, திரும்பியும் போதாதன்றன் பரவாயில்லையே, மூன்றாவது தரம் போதாதன்றன் பரவாயில்லையே, நாலாவது தரம் கேட்காம விட்டுட்டாருங்கிறாங்க ஆயிஷா நாய். அப்ப பெண்கள் எப்பவுமே நம்மளோட அன்பை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அன்பை எதிர்பார்ப்பாங்க. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு, டிவோர்ஸ் கேட்டு வந்துச்சு. எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ் தெரியுமா? எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ். நல்ல நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஏண்டா அவங்க வந்த வாகனமே 1 கோடி ரூபா அப்படியான விலையில் ஒரு வாகனத்தில் தான் வந்தாங்க. அவுடி காரண்டா இப்படி அப்படி பெரிய ஒரு வாகனத்தில் வாராங்க. அந்த வாகனமே சொல்லிச்சு ரொம்ப வசதியானவர். என்ன குற்றச்சாட்டு? அந்த வைஃப் கேட்குறா புருஷனுக்கிட்ட, எனக்கு டிவோர்ஸ் தாங்க, 10 பவுன் செயின் தாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கல். எனக்கு ஒரு 10 பவுன்ல மாலை வேண்டி தாங்கண்டா வேண்டி, 100 பவுன் வேண்டாலும் வேண்டி கொடுக்க நான் ரெடி. ஆனா அவ கேட்டது எனக்கு டிவோர்ஸ் தாங்க. ஏண்டி நீங்க எனக்கு டிவோர்ஸ் தாங்கல, எனக்கு உங்களோட வாழை இயலாது. அவர் வந்து சொல்றாரு, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை மௌலவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று இப்படி கேட்க அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண. அவள்கிட்ட கேட்டா சொல்ல, எனக்கு பைத்தியம் கிட்டியம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் பண்ணித்தாங்க. ஏ கல்யாணம் முடிக்க போறேன். எப்படி? அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம், அவருக்கு ஏதோ கள்ளத்தொடர்பு கொண்டு இருக்கின்றன. கள்ளத்தொடர்பாக இருந்தால் பாஞ்சு போக வேண்டியதுதான். அவள் உரிமையாக கேட்காள், நீங்கள் இன்னைக்கு டிவோர்ஸ் தாங்க, மாப்பிள்ளை இது போல தான் நான் பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணணும் அது வேறு விஷயம். ஆனால் மாப்பிள்ளை எனக்கு இன்னும் ரெடியாகலை, பார்க்கல, நான் இது போல தான் மாப்பிள்ளை தேடணும், ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தாங்க. புதுனமான கேஸ். தோண்டிக்கிட்டு போய் மெல்ல மெல்ல எடுத்து பேச விட்டு, என்ன காரணத்தினால நீ டிவோர்ஸ் கேட்குற, உன மனசுக்குள்ள பட்டது என்ன அப்படின்னு கேட்டா இப்பதான் கதை வருது. எப்படின்னா, இவ வளர்ந்த வீடு, ஒவ்வொருத்தரும் வளரும் போது அவங்களோட பேரண்ட்ஸு கிட்ட இருக்கிறது அப்படியே அவங்கள்ட்ட வரும்னு நான் சொன்னேன் தானே. இவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை அந்த கேர்ள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் 7வது படிக்கும்போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன், எங்களோட வாப்பா எனக்காக சாப்பாட்டை பிணைஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். நான் ஓடி ஓடி புத்தகம் வைப்பேன், ஓடி ஓடி உடுப்பு ட்ரெஸ் பண்ண, என்னால் பின்னால் வந்து நின்று ஊட்டிக்கிட்டே இருப்பார். எங்கள் வாப்பா எனக்கு சோறு தீர்த்துவார். ஸ்கூல் போகக்குள்ள நெற்றியில் கிஸ் பண்ணி அனுப்புவார். வந்த உடனே ஒரு தடவை என்னை கட்டிப்பிடிச்சு விட்டு விடுவார். எனக்கிட்ட இன்னுமா ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பார். என் கண் கலங்கி இருந்தா, என் முகம் வாடி இருந்தா, என் உடம்பு சோர்ந்திருந்தா, எனக்கு மாசம் வந்தா கூட இருக்கு மாற்றத்தை கூட கண்டுபிடித்து ஏமா ஒரு மாதிரியா இருக்கண்டோன்னு உம்மா ஏசுவா. சும்மா போங்க பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் கேட்காம. அப்ப அவருக்கு விளங்கிடும், சரி சரி என்னோட போவார். என்னில் அவ்வளவு அக்கறை, என்னில் அவ்வளவு பாசத்தை உம்மாவும் பாப்பா மல்லி தந்தாங்க. இவரை கல்யாணம் முடிச்சது காதலிச்சு தான். நான் அந்த பாசத்தை இங்கே எதிர்பார்த்தா இது கிடைக்கிறதில்லை. என்னுடைய தலைக்கு வைக்கிற எண்ணெய் முடிகிறதுக்கு முன்ன புது போத்தல் வரும். என்னுடைய ஸ்லைட்டு பழுதாக போனால் இன்னொன்று வந்துடும். என்னுடைய செருப்பு தேயும் போது புது செருப்பு வரும். அந்த குடும்பத்தில் வளர்ந்தேன். இவர் ரொம்ப வசதிக்காரர், இவர்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கு என்ற எண்ணம் முடிஞ்சு நான் சொல்லி கேட்டு மறந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி ஒரு கிழமைக்கு பிறகுதான் திரும்ப எண்ணெய் வரும். இவர் வச்சிருக்கிறது அன்பில்லை. ஜஸ்ட் கடைசியாக நடந்தது என்னென்றால், காய்ச்சல், வேலையை விட்டு வந்து லேட்டாக வந்து படுத்துட்டார், பக்கத்துலாம் படுக்கார்.
நான் காய்ச்சலோட நடுக்கிக்கிட்டு இருந்தேன். படுத்த உடனே அந்த மனுஷனுக்கு தூக்கம் போச்சு. நான் நடுங்கினதும் தெரியா, சூட்டில் கிடந்ததும் தெரியா, பெட்ஷீட்டுக்கு பூந்ததும் தெரியா. காலையில் எழும்பினார். அவர் தான் எனக்கும் டீ ஊற்றி தந்து போட்டு வேலைக்கு போய்த்தார். அந்த அளவுக்கு அவன் பாசக்காரன், டீ ஊற்றி கொடுத்துருக்கான். ஆனால் பக்கத்தில் படுத்த பொண்டாட்டி காய்ச்சல் தெரியா. பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல, இவர் மதிக்காராண்டு பார்ப்போம். 3 நாள் காய்ச்சலோட ஃபெனடோல் போடாமல் இருந்தேன். 3 நாளும் பக்கத்தில் படுத்தவருக்கு எனக்கு காய்ச்சல் என்று தெரியல. 4வது நாள் கடையில் வேலை செய்கிறவனுக்கிட்ட கறியை வேண்டி வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வேலைக்கார பையன் கறியை கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு குண்டை போட்டு போட்டு போய்த்தானே. கறியை கொடுத்தா போவேண்டானே. தாத்தா காய்ச்சலா? இப்போதான் வாழ்க்கை பிரியுது. தாத்தா காய்ச்சலா? டேய் மச்சான் சொன்னாராடா, பஸ் சொன்னா அவனுக்கு காய்ச்சல். எனக்கு இவ பார்த்துருக்கா, கண்டுபிடிச்சிட்டான் நாய்க்கும். இல்லை பார்த்தாலே தெரியுதே, மூக்குச்சி வந்திருக்கு, முகம் பாடி போயிருக்கு. காய்ச்சலா ராத்தா? அதை எப்படி மதிக்கலாமாடா முகத்தில்? ஓன்றாத்தா முகத்தை பார்த்தா தெரியுதானே உங்களுக்கு காய்ச்சல், உங்களுக்கு தடுமல், உங்களுக்கு சோமில்லை, உங்களோட குரலே மாறி இருக்கே, உங்களோட குரலே மாறி இருக்கே. அப்போ அவனுக்கிட்ட விளக்கம் கட்டிக்கா. அப்போ ஒரு ஆளை பார்த்தா காய்ச்சல் விளங்கும் என்ன? ஓ குரல்ல வருத்தம் விளங்கும் என்ன? ஓ யூகோ டிவோர்ஸ் தாங்க நெக்ஸ்ட். இதுதான் ஸ்டார்டிங். ஜஸ்ட் ஒரு கடையில் நிற்கிற பொடியனுக்கு எனக்கு காய்ச்சல் அண்டு விளங்குது, பக்கத்தில் படுத்த உங்களுக்கு காய்ச்சல் அண்டு விளங்கலாட்டி நீங்கள் என்னோட அன்பில்லை. அன்பில்லாதவன் எனக்கு தேவையில்லை. உன்னோட காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், எனக்கு அன்புள்ள மாப்பிள்ளை தேவை, நீங்கள் போகலாம். அவன் ஹிஸ்டரி எடுத்து புரட்டினான். இப்போ அவன் வளர்ந்த விதத்தை எடுத்து தான் இவருக்கு நிரூபிக்கணும். அவன் முன்னாடியே கேட்குறேன், உன்னுடைய குடும்பத்தை சொல்லு, நீ எப்படி இருப்ப? அவன் அழுகுறான். எனக்கு புத்தி தெரிய என்ற வாப்பா எனக்கு ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆம்பளை அவன் சூழலை பாருங்க. எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட வாப்பா ஒரு வாய் உணவு எனக்கு ஊட்டி விட்டதா ஞாபகம் இல்லை. எனக்கு பாசம் காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. நான் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் பொழையா பேப்பரை பார்த்துட்டானாண்டு நக்கல் பண்ணுறது தான் என்னுடைய தகப்பன். பாசம் இப்படித்தான் என்கிறது எனக்கு சொல்லித்தரப்படலை. நான் இவளோட பாசமாக தான் இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் பாசம் காட்ட தெரியும் என்று அவன் அழுகுறான். அவன் அழுததுக்கு பிறகுதான் அவடத்தை மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நான் விளங்கப்படுத்தினம்மா, நீ வளர்ந்த விதத்தில் அன்பை இப்படி பார்த்த, அவன் வளர்ந்த விதத்தில் அன்பை அப்படி பார்த்தான். உங்க 2 பேருக்கும் அன்பு இருக்குது. அந்த அன்பை காட்ட அவனுக்கு தெரியாது, பார்க்க உனக்கு தெரியாது. இப்படி குடும்பத்தில் அன்பை காட்ட தெரியாத எத்தனையோ பேர் புரிந்துணர்வு இல்லாம பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், அன்பை காட்டணும், உள்ளுக்குள்ள மறைக்காதீங்க, வெளியில பேசுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த உடுப்பு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொண்டாட்டி கிட்ட அவ உடுப்புல, ஏண்டி உனக்கு இருக்கிற அந்த கிட்டுல இந்த பச்சை கிட்டு போட்டா எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, அதை போட்டா நீ ஸ்வீட்டா இருக்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், பச்சையா போட்டுட்டு இருப்பான். நீ வெளியூர்ல இருந்து வரும்போதே ஒரு பொண்டாட்டி இன்றைக்கு வந்துகிட்டு இருக்காரு, வெளிநாட்டுக்கு போனவர், சிங்கப்பூர்ல இருந்து வாரார், வந்தியாக்கில் போனவர், கொழும்புல இருந்து வாரார், இன்றைக்கு வாரார், 3 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், 2 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார். இன்றைக்கு குளிச்சுக்கிட்டு எந்த உடுப்பை போட யோசிச்சு பார்த்தா அவர் தான் ஒன்றையும் புகழலையே, அவர் தான் ஒன்றையும் வரணிக்கலையே. இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஹதீதுகளையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறதுங்கிறத ஹதீதுகளில் நாங்கள் மறைத்து வச்சிட்டோம். ஜாஹிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா? ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது உடுத்து அழகுபடுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க. தலைகீழ நம்ம நாட்டில் நடக்குது. புருஷன் வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கிறதுல கழிக்கிற உடுப்பு, அது வீட்டு வேலைக்கு உடுப்பு, என்ன வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு, விளங்கிட்டா? எவ்வளவு மட்டமானது கிட்டொண்டு இருக்குதோ, எவ்வளவு மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற. அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மிளகு நச்சீரகம்
வெள்ளப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வாசம் பெறும். அதை போட்டுக்கிட்டு இருப்பா புருஷன் வீட்டு இருக்கக்குள்ள. தலையை ஒழுங்கா வாரதில்லை, முகத்தில் ஒழுங்கா வேர்வையை துறைக்கிறது இல்லை. அவனுக்கு பக்கத்தால் போகக்குள்ள தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மட உடுப்பு. அப்போ எப்படி மனைவிக்கு அடிக்கடி கிஸ் கொடுக்கறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தம் தந்துட்டு போவாங்க. இந்த ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே, நம்மட ஆளுக்கிட்ட சொன்னா அது எங்கே நெருங்குற மௌலவி, நெருங்கினா அவ்வளவுதான். தயவு செஞ்சு புருஷன் வீட்டில் இருக்கும்போது நல்லா விடுங்க. நாமளும் தான் நாம பார்க்குற உடுப்பு தானே நைட்டி. வீட்டில் தூங்கும்போது பெட்ரூமுக்கு போகிற உடுப்பு நைட்டி. அந்த நைட்டி வேண்ட கொள்ள கடையில் நம்மளோட ஆம்பளையில் போய் எப்படி விலை கேட்குறது தெரியுமா? இந்த விலோனா நைட்டிகள் இருக்காடா எடுத்து போடுவான். சார் 250 ரூபா சார், இது 225 ரூபா சார். 125 ரூபாய்க்கு வராதா? நாம பார்க்கறதுக்கு 125 ரூபாய்க்கு தேவைப்படுது. அந்த வெளியில போகக்குள்ள ரோட்ல நிக்கிறவன் பார்க்குற சல்வார் கீட்டுகளுக்கு 8000 ரூபாய்க்கு தூக்கி போட்டால் 12000 ரூபாய்க்கு இல்லையா? ஊரான் பார்க்கறதுக்கு, அடுத்தவன் பார்க்கறதுக்கு 10000 ரூபா, நாம பார்க்கறதுக்கு 250 ரூபா. தயவு செஞ்சு நைட்டியை விலை கொடுத்து வேண்டுங்க, உள்ளாடைகளை நல்லா வேண்டுங்க, வாசத்தை நல்லா வேண்டுங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும். ஆனா தொழுகையில தான் கண்குளிச்சுங்கிறாங்க. மனத்தை பூசுங்க. ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும் போது மனத்திற்கிட்டு இருக்கணும். ஆம்பளையில் தான் வீட்டில் இருக்கக்குள்ள அசிங்கம் பிடிச்ச, நாத்தம் பிடிச்ச, நாரி போன சாரணை கொடுத்துக்கிட்டு, வேறுத்து போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு, வகுத்த தூக்கி தொப்பையை போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நல்லா இருங்க. பொண்டாட்டிக்கும் உங்களை பார்த்த ஆசை வரணும். நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு, நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நல்ல அழகா கலியின சாரத்தை உடுத்துக்கிட்டு, அப்படி ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி இருங்க. வயசு 70 ஆனா என்ன, 75 ஆனா என்ன? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாங்க பிரயாணம் போனால் ஊருக்குள்ள நேரம் வர மாட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் இருந்த சரித்திரம் அது. வெளியூர்களுக்கு பயணம் போனா வீட்டை வர மாட்டாங்க, நேரம் வீட்டை வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? புருஷன் வீட்டில் இல்லாட்டி ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க, தலை சீவி இருக்க மாட்டாங்க, முகத்தை கழுவி இருக்க மாட்டாங்க. நேரா வீட்டுக்கு வர மாட்டோம், பள்ளிக்கு வருவோம். பள்ளியில வந்து இருந்துகிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும். நாங்க 4 பேர் வெளியூர்ல இருந்து வந்தோம்டா, என் வீட்டு பக்கத்துல போய் என்ன பாப்பேனா, இங்க வா தம்பி, இங்க வா, வீட்டுல அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லு. அவரு என்னோட வந்தவர் பாப்பா, தம்பி நீ வேணாம், ஏன் வீட்டை சொல்லிட்டாண்டு. எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க, உங்க மாப்பிள்ளை வந்தாச்சு. செய்தி போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ அவர் வாரார். உடனே உடம்ப ஃப்ரெஷ் ஆக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டா இருப்பாங்க. இப்படித்தான் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும். அபு தல்ஹா ரலியல்லாஹு போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு, வரும்போது பிள்ளை மௌத்தா போச்சு. மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாருன்ட்டு அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய உடம்பை அலங்கரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள், என் புருஷன் வந்துகிட்டு இருக்கிறார், பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்க யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா வார வழியில ஐயோ தம்பி இப்ப ஏன் வாரா, மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறேன்னு கிட்டி விட்டுறீங்க. அப்ப அவர் சொல்லி வைக்கிறாங்க, என் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைய மூடி வச்சு முதல் கேட்கிறார், பிள்ளை எப்படி இருக்கு, நிம்மதியா தூங்குதுன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்ல இருந்து வந்தால் மனைவியோடு சேருவாங்க, ஆசையை தீர்த்துக்குவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாசுக்கா சொல்றாங்க, நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டா கொடுக்கறதா வேணாமா? என்ன இது கேட்டா கொடுக்க வேண்டியதானே, கொடுத்துட்டேனேண்டாங்க. இருந்தா சொல்றேன்டாங்க, நம்முடைய பிள்ளை அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேன்றாங்க, அழுகுறாங்க. அப்போ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்தார். யார சொல்லலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன், மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன். உன் மனைவி செஞ்சது சரிதான், உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரிசு அல்லாஹ் வழங்கட்டும் என்று துவா கூட செய்தாங்க. அப்போ மனைவி அழகுபடுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நான் வந்துட்டேன். இப்ப நாம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்லை, எல்லார கையிலையும் போன் இருக்குது, நாம போன் பண்ணலாம், வாரிய போல டவுனை தாண்டிட்டேன்டி என்று. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட பொண்டாட்டி இல்லை. அதென்ன சொல்ற வேறானே இல்லை, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், வாங்க என்ன 10 நிமிஷத்தில் வாங்க, இல்லாட்டி 15 நிமிஷத்தில் வாங்க, என்ன
இவளுக்கும் விளங்குறல்ல ஏன் சொல்றாருண்டு, அந்த ஆளுக்கும் விளங்குறல்ல ஏன் சொல்றோம்ண்டு. அப்ப எப்பவுமே புருஷன் ஊர்ல இருக்கும் போது நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு பொம்பளைக்கு பின்னால போறான்ல. நாம கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிலிப்பைக்கு பின்னால போயிருக்கியாடா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது, அது ஊட்டரிக்கிற கிளிப்பை மாதிரி தெரியுது. அது ஊட்டரிக்க கூட ஒழுங்கா உடுக்கிறது இல்லையே, அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லையே. இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கேரட் எல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சால் பசிக்குது. அங்கே ரசமே இல்லை, ஆனால் பசிக்குது. வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் போய் சாப்பிட்றான்? தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. ஆடை என்பது அல்லாஹ் உதாரணம் ஏன் சொல்றான்? ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால், கொஞ்சம் வேர்த்து போனால், கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம். அப்ப கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும்போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்துல சொல்லித்தாரானே, அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, இந்த ஆடை விஷயத்துல இந்த நெருக்கம் மட்டுமல்ல, எப்பவுமே நெருங்கி இருக்கிறது, எப்பவுமே நம்ம தொடர்போடு இருக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆடை விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்குது. இந்த ஆடையில் ஒரு அசிங்கம் வந்துட்டா, நான் உடுத்திருக்கிற சாரத்தில் ஏதாவது ஒரு அழுக்கு பட்டுட்டென்றால் நான் என்ன செய்வேன்? முதல்ல நான் என்ன செய்வேன்? பட்ட அழுக்க மறைக்கிற வேலை தான் முதல் பார்ப்பேன். நான் 4 பேருக்கு தெரியப்படா. சாரத்தில் பட்டா டக்கண்டு திரும்பி நின்று அதை உள்ளுக்கு வச்சு மடிப்பில் வச்சு உடுத்து நைஸாக காலை மெதுவாக வச்சு 4 பேர் கண்டுடக்கூடாது என்று மெதுவாக போவேன். என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஐயோ பட்டுட்டே, கறி பட்டுட்டே, சாரனில் மஞ்சள் பட்டுட்டே, இதை கழுவணுமே, எப்போ நம்மளை விடுவாங்க, எப்போ பயான் முடியும், எப்போ எங்கால இருக்குது, கழுவினா போகுமா, சோப்பு தேவைப்படுமா, உடுப்பு கிளியாமல் கழுவணும், உடுப்பு பத்திரம், அசிங்கமும் போகணும், 4 பேருக்கும் தெரியக்கூடாது. இதுதானே மனசுக்குள்ளே ஓடுது. அல்லாஹ் ஆடையத்தான உதாரணமாக சொல்கிறான். அசிங்கம் படுவது என்பது தவறு செய்வது. பொண்டாட்டி ஒரு தவறு செய்தால், புருஷன் ஒரு தவறு செய்தால், முதல்ல நம்ம செய்கிற வேலை 4 பேருக்கு அதை காட்டுறது. அப்போ உடுப்பில் காட்ட மாட்டோமேங்கிறோமே. நான் சாரத்தில் உடுப்பட்டேன், நான் முதல்ல வந்து எல்லாரும் இங்கே பாருங்கப்பா, நம்முடைய சாரத்தில் எல்லாரும் பாருங்க அசிங்கம் பட்டுட்டு, அதுக்கு பிறகு பயான் இன்னெல்லாம் தெல்லாம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேற என்ன மௌலவி கொஞ்சம் விட்டுட்டாரோ, பயான் பண்ண வந்தா பயான் பண்ணுறான், இது என்ன காட்டிக்கு நிற்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? அப்போ உடுப்பத்தான் நல்லா உதாரணம் சொல்கிறான். பொண்டாட்டியில் பிரச்சனை வந்தால் கல்யாண வீட்டில் குழம்புறதா, வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே கையை நிட்டுறதா, பாப்பா அம்மா இருக்கும் போதே 4 பேர் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு முன்னாலேயே திட்டுறதா, புருஷனை திட்டுறதா. பொண்ணுங்க கோல் எடுத்துருவாங்க, உடனடியாக மாமிக்கு கோல், மாமி என்னம்மா உங்களோட புள்ள செஞ்ச வேலையை பாரு, எல்லாரும் வாங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு தாங்க. ஏதோ நேரத்துடைய அவர்கிட்ட சொல்லியிருந்தா திருந்திருப்பான், சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். இது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சது பிறகு திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. ஒருத்தன் குறைய மறைச்சா அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். விளங்கிட்டா? ஹேக்ஸின் லவ் சின்னர் என்று சொல்லுவாங்க. பாவத்தை வெறு, பாவியை நேசு என்று சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அப்ப பாவியை நேசி, பாவத்தை வெறு. அவனை நேசிச்சாத்தான் அவனை நாம் என்ன செய்யலாம்? திருத்தலாம். முதல்ல தவற மறைங்க, 4 பேருக்கு தெரியாம நமக்குள்ளே இருக்கட்டும். முதல்ல 4 பேருக்கு தெரிய வேணாம், நம்ம பார்த்துக்குவோம். முதல்ல 4 பேருக்கு தெரியாம முதல்ல மறைங்க. 2வது அதை கழுவணும். அதை கழுவுறா எப்படி? போட்டு பிடிச்சு கல்லில் போட்டு தேய்ச்சி உடுப்பை கிழிக்கிறதா? நீங்க கழுவுறோம் திருத்துறோம் என்ற பேர்ல புத்திமதியை கொஞ்சம் ஹாட்டா செஞ்சா கல்யாணம் பிரிஞ்சிடும், உடுப்பு பிஞ்சிடும். கழுவக்குள்ள கிழிஞ்சிடாம கழுவுவோம், இன்னும் கொஞ்சம் கசக்கினா கிழிஞ்சிடுமான்னா சோப்பு போட்டு கழுவுவோம். அப்ப பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில ஒரு பிரச்சனையை திருத்த போனால் முதல் 4 பேருக்கு தெரியாமலும், 2வது சந்தர்ப்பத்தை பார்த்தும், இவடத்தையே கழுவுறதா, போத்தல தண்ணியத்தா ஊத்து ஊத்துன்னு கழுவுமா, ஸ்டெப்பு கிட்ட நான் போக மாட்டேனா, சந்தர்ப்பத்தை தேடி போங்க.
ஆக்கள் வீட்டில் இருக்கிறாங்க, போகட்டும், மாமா போகட்டும், கல்யாண வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு போய் சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, தூங்கட்டும், விசாரணையை நடத்துவோம் என்று டைம் எடுங்க. சரியா? அந்த விசாரணையை சோப்பு போட்டு மெதுவாக செய்யுங்க, உடுப்பு கிழிஞ்சிடாம. எப்படி? ஒரு பொசிஷனில் பொண்ட ஒரு தவறை நீங்கள் கண்டுட்டீங்களா, எடுத்தா போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசினாத்தான் சாதிக்கலாம். இப்போ நான் வந்திருக்கிறேன், தம்பி அந்த கதவை போட்டுங்கன்றோன்னே இவருக்கு வேலைக்கு வந்தான். அப்போ நான் எப்படி சொல்லணும்? இந்த கதவை அவரை வச்சு பூட்டுறதுக்கு எனக்கு ஏலும், அவரை மனசு நோகாமலும் பூட்ட வைக்க எனக்கு ஏலும். எப்படி நான் சொல்லணும்? தம்பி அந்த கதவை பூட்டு. இல்லை, அப்படி இல்லை, அந்த கதவை பூட்டலாமா, அந்த கதவை பூட்டலாமா. ஓ, சாதாரண பிரச்சனை, பூட்டிடுவார். மனசு ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் ஒரு தவறை நீங்கள் திருத்தணும். அப்போ பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும், எப்படி? அம்மா, உன்னை எனக்கு தெரியும், நான் உன்னை 100% நம்புகிறேன், உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், உன்னோட அன்பும் தெரியும், உன்னோட பாசமும் தெரியும், உன்னோட குணமும் தெரியும், இவ்வளவு நாளாக உன்னோட வாழ்ந்திருக்கேன், உன்னோட நலவும் தெரியும். ஜஸ்ட் நீ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்ட, 4 பேரோட நாங்கள் இருக்கும்போது நீ தலையை திறந்துக்கு வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி, இனிமே அப்படி வந்துடாத. சரிங்கன்றோம். திருந்துறதுக்கு சந்தர்ப்பமேக்கு போன போக்குல பல்லாரண்டா கொடுத்து போட்ட, என்னடி தலையை திறந்துக்கு வந்த, தலையை திறந்துக்கு வருவேன் இப்ப என்னன்னு கேட்பாள். அதான் அந்த சோப்பு போடாம கழுவி உடுப்பை கிழிக்கிறேன். ஜஸ்ட் நான் உதாரணம் தான் சொன்னேன். மெதுவா நடங்க. ஒரு தவறை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க, 4 பேருக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க. இன்னொரு மனைவி அவ வீட்டில் ஒரு சாப்பாட்டை செஞ்சா டேஸ்ட் ஆனது, உடனே இதை கணவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்தாச்சு, ஆயிஷா நாய்க்கு ரோஷம் வந்துட்டு. இப்போ மனைவி எப்படி பாப்பா தெரியுமா? உனக்கு தான் ஒரு நாள் ஒதுக்கிருக்கு, அந்த நாளையில் நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடு, எனக்கு தந்த நாளையிலையும் அவரை கைக்க போகிறதுக்கு நீ சாப்பாடுகள் அனுப்புறது நியாயமா? பெண்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. மனைவிக்கு பிடிக்கல, ஆயிஷா நாய் பிடிக்கல, என்ன செஞ்சா? சாப்பாட்டு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே போட்டு உடஞ்சிட்டா. உடஞ்சாச்சு. உடஞ்சா இப்போ சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஹதீஸில் அப்படி வருது, சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க, சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் இதை போட்டு உடைச்சிட்டா, ரசூலுல்லாஹ் கோபம் வந்தாச்சு. அப்போ ஒரு ஆடையில் ஒரு அசிங்கம் பட்டு, உடுப்பில் ஒரு அசிங்கம் பட்டு, ரசூலுல்லாஹ் எப்படி கழுவுறாங்க பாருங்க. ரைட், மெதுவாக கழுவ போகிறாங்க. முதல் பிரச்சனை என்ன? அடிமைக்கு டென்ஷன் கொடுத்து போட்டு ஏனத்தை வேண்டிட்டு வரச்சேன்னா அது உடஞ்சி போச்சு. இப்போ அவட சீட்டு கிழிஞ்சிடுமே, முதல்ல அவட பிரச்சனையை முடிப்போம், வீட்டுக்குள்ளே போய் அதே தட்டை கொண்டாந்து கொடுத்து என்ன தட்டு ஓடு நீ போ. அடிமை ஓடிட்டா, அப்பா காப்பாத்துட்டீங்க, ஓடிட்டான். ரெண்டாவது என்ன? சஹாபாக்கள் நபீர மனைவி இப்படி செய்யலாமா? இது நம்மளோட ஆக்கள் எல்லாருக்கும் பாரம் உண்டு. நாம டிஷர்ட்டை போட்டு போனா கேட்குற, மௌலவி டிஷர்ட் போடலாமா? அடே மௌலவி வேண்டா, என்னடா மனுஷன் தானடா, நாங்கள் என்ன வானத்தால உளுந்தான் அறாமாடா. நீங்க சிகரெட்டு குடிச்சா கேளுங்க, சாராயம் குடிச்சா கேளுங்க, டிஷர்ட்டு போட்டா என்னடா அம்பி, என்னடா பிரச்சனை உனக்கு? அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்கிற, மௌலை ஏண்டா குளிக்க கூட இந்த அளப்பா காட்டணும். ஓ நம்முடைய சனங்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன, நபிர மனைவி எப்படி இதை தட்டி விடுவான்? ரைட். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை என்றால், சஹாபாக்களுக்கு அப்படியே பிரட்டி அவங்களுக்கு போட்டுட்டாங்க. எப்படி பிரட்டி போறேன்டா, நம்முடைய சாதாரணமாக என்ன செய்வோம் தெரியுமா? கோபம் வரும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம், இறக்கம் வரும்போது அடுத்தாக்களோட சேர்த்து பேச மாட்டோம். இது நம்முடைய பழக்கம். இப்போ உங்களோட பிள்ளை நல்லா அழகா ஓதுதுன்னு வச்சா உங்களோட வைஃப் எப்படி சொல்லுவா தெரியுமா? புருஷனுக்கிட்ட, பாருங்க என்ற பிள்ளை எப்படி ஓதுறான்னு. அப்ப அவர் கொண்ட பிள்ளைண்டா அவர் எங்கிருந்து வந்து புருஷனுக்கிட்ட செல்லுவா, நம்புட பிள்ளை ஓதுது எப்படி என்று பார்க்க வராது, என்ற பிள்ளை எப்படி ஓதுறான்னு. அவன் கொஞ்சம் கரைச்சல் படுத்தினா உங்களோட பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. அப்ப அவர் கோபம் வரும்போது உங்கூட, இறக்கம் வரும்போது என்ற பழக்கம் இதான் நம்முட.
விளங்கிட்டா? குடும்பத்துக்குள்ள அப்படித்தான் போகும். புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. புருஷன் படத்தை இருப்பார், புள்ள அங்க நிற்கும். உங்க வாப்பா வந்து சாப்பிட சொல்லு, அவர் விட தனிகர், அவரை தாண்டி மெசேஜ் போகும் அங்க. அப்ப இவர் சரிடி சொத்த வெயிட்டின்னு சொல்லல, நீ உமா போயிட்டு அவரு எனக்கு சோறு தேவையில்ல ஒண்ணுங்க செழிப்பட்டு நைஸா போய் ஹோட்டலில் தந்துருவார். நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கண்டா, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அதுகாரத்து உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுண்டாங்க. உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு சொன்னா சஹாபாக்களுக்கு இப்ப ஆயிஷா நாய் செஞ்சது பெருசா தெரியாது. எங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு, எங்கட தாய் தானே, எங்கட தாய்க்கு அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க, எங்கட தாய் என்று அவங்களுக்குள்ள வச்சோன்னா அவங்க மன்னிச்சு தான் ஆகணும். ரெண்டாவது, உள்ளுக்கு இருக்கிற ஆயிஷா நாய்க்கு கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு. அப்ப ஆயிஷா நாய்க்கு புரியும், நம்முடைய இமோஷனை கண்டுபிடிச்சிட்டார், நான் ஏன் தட்டி விட்டேங்கிறது என் புருஷனுக்கு விளங்கிட்டு எனக்கு ரோஷம் வந்துட்டு. ரெண்டாவது, என் புருஷன் கோவப்பட்டிருக்கார், அதனால தான் என்ற பொண்டாட்டி என்று சொல்லாம உங்களோட தாய் என்று அங்க சொல்றார். அப்ப சப்ஜெக்ட பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிறா, ஆஹா கோபம் வந்துட்டு அவருக்கு, விளங்கிட்டா? இது ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், தவறுகளை திருத்தும் போது ஏற்றுக்கொள்ற மாதிரி கையை நீட்டாம நம்ம விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும், விஷயத்தை முடிக்கிறது பார்க்கணும். அப்ப தவறுகளை எப்படி திருத்துறது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நசீஹத்து செய்யுங்கள். அழகான முறையில் நீங்க நசீஹத்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நசீஹத்தா, எடுத்ததுமே ஓங்கி அடிக்கிறது இல்லை. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்டாலாம், உண்ட புருஷனுக்கு இடது கை பழக்கமான், உனக்கு எப்படி தெரியும்? உண்ட வலது கண்ணம் வீங்கிருக்கு, இடது கையால் அடிச்சாதான் வலது கண்ணம் வீங்கும். நம்மட ஆளுக்கு ஓங்கி நாடிதான் கடந்த கராட்டி எல்லாம் பொண்டாட்டி நான் காட்டுறேன். இங்கே இப்போ அம்பளையல் சண்டை கண்டா ஒரே ஓட்டம். சில பொம்பளையல் அடிக்கப்படாண்டு பார்த்து கிரிக்காளுகள் இடிச்சா மாறுவா, நம்பிடவர் ஓடிடுவார் தெரியா. சரி, சொல்லி நிசா நசிஹத்து செய்யுங்க பெண்களுக்கு. அதுக்கும் கேட்கலையா, படுக்கையை பிரியுங்க. அதுக்கும் கேட்கலாட்டி என்ன, படுக்கையை பிரியுங்க. படுக்கையை பிரிங்கன்னா சேர்ந்து இருந்தா தான் நம்பி படுக்கையை பிரிக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்மால் வேற வேற ரூம்ல படுக்குது. 60 வயசானாலும் சட்டம் அதுதானே, விளங்கிட்டா? 60 வயசானாலும் சட்டம் என்ன, பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தா நசியத்து செய்யி, கேட்கலையா படுக்கையை பிரி. அப்ப எத்தனை வயசுலையும் பொண்டாட்டி பிடிச்ச கொண்டா தான் படுக்கணும். படுக்கையை பிரிகிறது சண்டைக்கு தான். இது பிள்ளைகள் தலைப்பாட்டு படுக்கையை பிரிச்சு விட்டுருவாங்க. அம்மா வீட்டில் கொமர் பிள்ளை இளந்தரி ஆம்பளை பிள்ளை, நாம ஒரு நொழும்பு வலைக்க படுக்கிறா என்று நாம முடியும். பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்க கணவன் மனைவி என்று தெரியும், நீங்க ஒரு நொழும்பு வலைக்க படுங்க, பிரிஞ்சிடாதீங்க. நீங்கிட்டா பெரியவங்க செய்கிற ஒரு தவறு தெரியுமா? பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சது பிறகு செய்கிற தவறு என்ன தெரியுமா? உம்மாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற, பாப்பாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற. அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத மதித்து நடக்கணும். நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். அந்த உம்மா பாப்பாவை சேர்த்து வைக்கணும். தாய் தகப்பனை சேர்ந்து வாழ வைக்கிறது தான் பிள்ளைகள் செய்கிறது. எனவே புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும். அப்பதான் பிரச்சனை வந்தால் படுக்கையை பிரிக்கிற ஒரு கட்டம் பெறும். அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்த அந்த விடயத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள அந்த தொடர்பாடலை அதிகப்படுத்திக் கொள்வதும், அது ஆரோக்கியமாக இருப்பதும், மார்க்கமுள்ளதாக இருப்பதும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை, மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் தந்துக்கிட்டே இருக்குங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். அதில்
ஆடையை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் என்கிற விஷயத்தில் இருந்தே நாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் ஒன்று தான் ஆடை. அதில் ஒரு அழுக்குப்பட்டு அதை நாம் முதல்ல மறைப்போம், அடுத்தது அதை கழுவுவோம், ஆடை கிழியாமல் ரொம்ப நாசுக்காக சோப்பு போட்டு கழுவுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது தகராறு வந்தால், பிரச்சனை வந்தால், அவங்களுக்குள்ள ஒரு அழுக்குப்பட்டதுக்கு சமன் முதல்ல அது 4 பேருக்கு தெரியாமல் நாம் மட்டும் வச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, மஹக்குல் சௌஜா அல சௌஜா, ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஆடை எடுத்தால் அவளுக்கு ஆடை கொடு, ஒய்தா தஇம்த ஃபத்இம்ஹா, நீ உடுப்பு எடுத்தால் அவளுக்கும் உடுக்க கொடு, நீ உண்டால் அவளுக்கும் உண்ண கொடு. அதே மாதிரியாக அவ முகத்தில் அடிக்காத, அசிங்கமான வார்த்தையால் திட்டாத, ஒலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபி புயூத்திக்கும், உங்களோட பிரச்சனையை உங்களோட வீட்டுக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அசிங்கமான வார்த்தையால் திட்டாத, முகத்தில் அடிக்காத, பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெண்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில், கணவனிடத்தில் நடக்கிற இந்த நடவடிக்கைகளில் நம்முடைய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். குழந்தைகள்கிட்ட அது இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடம் தான் நம்முடைய வீடு. அந்த வீட்டில் நமக்குள்ளே நடக்கக்கூடிய தகராறு, வாய்ப்பை, கதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய பிஞ்சி மனசில் எழுதப்படும் ஒரு உறுதியான எழுத்த மாறிடக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு நல்ல தாய் தகப்பனாக, ஒரு நல்ல கணவன் மனைவியாக நாங்கள் வாழ வேண்டியவர்கள் அப்படிங்கிறத இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மனைவிமார்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போகும்போது, யுத்தத்துக்காக பயணம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு தடவையும் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போவாங்க. அதை யார் வாடுறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக எல்லா மனைவிமார்களுடைய பெயரையும் ஒரு துண்டு சீட்டில் எழுதி போட்டு அதில் யார் பேர் வருதோ அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும், இந்த வாட்டி நான்ங்கிற சண்டை வரக்கூடாதுங்கிறதுனால அப்படி செஞ்சுட்டு போவாங்க. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் வந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ஆயிஷம்மா ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துருவோமான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்க்குற நேரம் அது. யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ரத்தம் காண்றது உண்டு, உயிர் போனாலும் போகும் வந்தாலும் திரும்பும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் மனைவிக்கு அப்பவும் ஒரு இன்பம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும். மனைவிட்ட கேட்குறாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு பார்த்துருவோமா? ஆயிஷா நாயை பார்த்துடலாமே. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, தக்கத்தமோ கொஞ்சம் முன்னாடி போங்கப்பாங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கொஞ்சம் பிஸியாக என்ன செய்கிறாங்க, நடந்து முன்னாடி போனோன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக நின்றுக்கிட்டாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கப்புறம் ஆயிஷா நாயின் ரசூலுல்லாஹ் நின்று ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ மதீனத்து வாழ்க்கையில் இது நடக்குது. 55 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஓட்டப்பந்தயம் வச்சா ஆயிஷா நாயகி முந்திக்கிறாங்க. ஆயிஷா நாயகி முந்துறாங்கிறது தான் ஹதீஸில் வருது. யதார்த்தமாக பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் முந்தணும். ரசூலுல்லாஹ் அவ்வளோ பலம் உள்ளவர், யுத்தத்தில் 10 பேரோடு சண்டை செய்யக்கூடியவர். ஆனால் அவர் வேணுமெண்டே விட்டு கொடுத்திருக்கணும். ஆயிஷா நாயகி மனைவியை முந்த விடுறாங்க. நம்ம சின்ன குழந்தைகிட்ட விளையாடும் போது பிள்ளைகிட்ட தோத்து போய் ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம். நம்ம பிள்ளை நம்மளும் 2 சின்ன பிள்ளைகளோட பாப்பாவும் அடிக்கக்குள்ள அவள் அடிச்சோம் அப்படியே ஒன்று விழுவோம். அந்த பிள்ளை சிரிக்கிற சிரிப்புக்காக இன்னொரு வாட்டி விழுவோம். தோத்து போகிறது கூட ஒரு சந்தோஷம் தாங்க. நம்ம ரொம்ப மனசுக்கு விருப்பமானவங்கள்ட்ட தோத்து போகிறதே ஒரு இன்பம் தான். அவங்கள ஜெயிக்க விட்டுட்டு அதில் ஒரு சந்தோஷம் பார்க்கணும். ஆனால் நம்ம ஆள் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தோக்க மாட்டான் பாருங்க. எல்லார்கிட்டையும் தோத்து போவான், பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போக மாட்டான். பெண்களும் தான் புருஷனுக்கிட்ட தோத்து போக மாட்டேங்கிறான். யாராருக்கிட்டேயே சொறி சொல்கிறேன். நாம டவுனில் நடக்கும்போது எவனாவது ஒருத்தன் காலம் மிதிப்பான், மிதிச்சவன் அவன் இருக்க நாம பாஞ்சி சொறி என்றுவோம். அவன் தான் மிதிச்சிருப்பான், நாம சொறி சொல்லுவோம். அவன் சொறி சொன்னா கூட நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்றான். அவன் மிதிச்சு நம்ம செருப்பு வந்திருக்கோம், சார் நான் செருப்பு பண்ணி தரேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா நீ போப்பா அப்படின்றவோம். அடுத்தவனை மன்னிக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் சொறி சொல்றதும் முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை பொண்டாட்டிக்கிட்ட சொறி சொன்னா
ஒரு தடவை புருஷன்கிட்ட சரிங்க தப்பு தான் நான் செஞ்சேதான் அப்படின்ற ஒத்துக்கிட்டா சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க மாட்டாதா? பிரச்சனை அதோட முற்று பெறாதா? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறமே. கௌரவத்தை பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷனுக்கிட்டையும் விட்டு கொடுக்காத குடும்பமா நாம இருந்தா எப்படிங்க சந்தோஷமா வாழ்றது? அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் விட்டு கொடுக்குறோம், எல்லார்கிட்டையும் தலைக்குனிவை ஏற்படுத்துறோம், எல்லார்கிட்டையும் நல்லவனா இருக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ தம்பி, கார்ல இடிச்சவனை கூட மன்னிச்சு விடுறேன் போடா அப்படிங்கிறோம். ஆனா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, நீ எப்படி சொல்லுவ? ஒத்த கதை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, நீ எப்படி இதை செய்வ? ஏன் நமக்காகவே வாழ்றா, நமக்காகவே தியாகம் செய்றா, நமக்காகவே கஷ்டப்படுறா, நமக்காகவே இருக்கிறா, ஏன் அதை பார்க்க முடியாது?